மதீனாவோட ரசூல்லாவோட வஃபாத்துக்கு அப்புறம் மக்கள்லாம் மார்க்கெட்டில் போயிட்டு இருந்தாங்க. மார்க்கெட்டில் பிஸியாக இருந்தாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்கனாக்க, மஸ்ஜித் நபவியை கை காமிச்சு, இங்கே ரசூல்லாவோட சொத்துகள் பிரித்து கொடுக்கப்பட்டு இருக்கு, நீங்கள் என்னன்னாக்க மார்க்கெட்டில் ஜாமான் வாங்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. மக்களுக்கெல்லாம் சந்தோஷம். ஏன்னா சொத்து பிரித்து கொடுக்குறதுனா சாதாரண விஷயமா, போகிறவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா போய் நீங்கள் ஃபஸ்ட்டாக நிற்க மாட்டோம். அது மாதிரி மக்களும் ஓடுறாங்க, எப்படியாவது சொத்தை வாங்கிடணும் நம்ம அப்படின்ட்டு. எந்த ஸ்பீடில் ஓடினாங்களோ ஸ்பீடில் வந்துடுறாங்க. வந்துட்டு அபூ ஹுரைரா கேட்குறாங்க, என்ன திருப்பி வந்துட்டீங்கன்ட்டு. எங்கே சொத்து பிரித்து கொடுக்குறாங்க, ஒன்றுமே கொடுக்கலையே பள்ளிவாசலில் அப்படிங்கிறாங்க. அப்போ அபூ ஹுரைரா கேட்குறாங்க, அங்கே என்ன பார்த்தீங்க? அப்போ சொல்கிறாங்க, ஒருத்தவங்க தொழுதாங்க, ஒருத்தவங்க சஜ்தா செஞ்சுருந்தாங்க, ஒருத்தர் துவா செஞ்சுட்டு இருந்தாங்க, ஏதோ பேசிகிட்டு இருந்தாரு, அவங்களை சுற்றி ஒரு 10 பேர் உட்காந்துருந்தாங்க. அப்போ அப்போ அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும். அதுதான் ரசூலுல்லாஹ்வோட சொத்து. எதை சொல்கிறாங்க? மார்க்க கல்வியை அவர்கள் சொத்து என்று சொல்கிறாங்க.